ராதே ராதே. நம்ம சத்குருநாதரோட பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கத்துண்டு வரோம். இப்பொழுது 4வது ஸ்கந்தத்தில் 13 அத்தியாயங்கள் கத்துண்டோம். 13வது அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அங்க மகாராஜா எப்படி வெறுப்படைஞ்சு நாட்டை விட்டுட்டு இப்படி கிளம்பி காட்டுக்கு போனார் அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லா பிரஜைகளும் மந்திரிகளும் ராஜாவை எங்கே பார்த்தாலும் தேடியும் கிடைக்காம கடைசியில் ரொம்பவும் மனசில் வருத்தத்தோடு ரிஷிகள் இடத்துல ராஜாவை காணலை அப்படிங்கிறத தெரிவிச்சா அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு மேலே இந்த 14வது அத்தியாயம் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். அதில் மைத்ரேய மகரிஷி தொடர்ந்து கதையை சொல்கிறார். பிருகு மகரிஷி போன்ற எல்லா ரிஷிகளும் அங்கே அமர்ந்துருக்கா இல்லையா, அவர்கள் இதை கேட்டதும் அவர்கள்லாம் எப்பொழுதுமே ஜனங்களுடைய க்ஷேமத்திலேயே கருத்து உடையவர்களாம். அதனால் அவர்கள்லாம் பார்க்குறா, ஒரு ராஜா இல்லை அப்படின்னா அந்த நாடு என்ன ஆகும் அப்படின்னா அராஜகம் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். இப்போ ஜனங்கள்லாம் என்ன ஆவானா, தறிக்கட்டு போயிடுவா, தங்கள் இஷ்டத்துக்கு நடந்துப்பா, மிருகங்களை போல் நடந்துக்க ஆரம்பிச்சிருவா இல்லையா. அதனால என்ன பண்ணுறா அப்படின்னா, நாட்டுக்கு ஒரு ராஜா வேணுமே அப்படிங்கிறதுனால சுனீதாவை கூட்டு அனுப்புகிறாளாம். சுனீதாவை கூட்டு வேணன் அழைச்சிட்டு வர சொல்லி வேணனையே ராஜாவாக ஆக்குறார்கள். வேணன் ராஜாவாக ஆறுதில் மந்திரிகளுக்கும் சம்மதம் இல்லையாம், பிரஜைகளுக்கும் சம்மதம் இல்லை. இருந்தாலும் வேற வழி இல்லாமல் இப்போ நாட்டுக்கு ஒரு ராஜா வேணுமேங்கிறதுனால வேணனை ராஜாவாக ஆக்குறா. அப்படி வேணனை ராஜாவாக ஆக்கினதில் ஆனால் ஒரு நல்ல காரியம் நடந்துதாம். அது என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் இருந்த கொள்ளக்காரர்கள் திருடர்கள் எல்லாரும் வேணனே ராஜாவாக ஆயிட்டான் அப்படின்னா தங்களை காட்டிலும் பயங்கரமான ஒரு துஷ்டன் இல்லையா, அவன் ராஜா அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுட்டாலாம் திருடர்கள் கொள்ளக்காரர்கள்லாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். எப்படி எலிகள்லாம் பாம்பை பார்த்து பயந்துண்டு பொந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குமோ அது மாதிரி அப்படின்னு சொல்கிறார். இப்போ வேணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, ஏற்கனவே ரொம்பவும் கர்வம் பிடிச்சவன், தன்னைத்தானே ரொம்ப பெரியவனாக நினச்சிக்கக்கூடியவன். இப்பொழுது சிம்மாசனத்தில் வேற ஏறி உக்காண்டாச்சு இல்லையா, அதனால எல்லா தேவர்களுடைய ஒரு மகிமையும் ஒரு சக்தியும் தனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத உணர்றான். அதனால பயங்கரமான மதம் ஏற்படுறது அவனுக்கு. அதனால என்ன பண்ணுறான் அப்படின்னா, சாதுக்களெல்லாம் அவமரியாதை பண்ண ஆரம்பிக்கிறானாம். என்ன பண்ணுறான் வேணன் அப்படின்னா, ஒரு யானை எப்படி அங்குஷம் இல்லாமல் மதம் பிடிச்ச யானை அடக்கவே முடியாதோ அது மாதிரி இவனும் தன்னுடைய பதவியினால் ஏற்பட்ட ஒரு மதத்தினால ரதத்தில் ஏறிண்டு ஊரெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறானாம். அப்படி பூமியும் ஆகாசமும் நடுங்கும்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே எல்லா இடத்துலையும் பேரி கோஷம் பண்ணி எல்லாருக்கும் கத்தி உறக்க சொல்கிறானாம், ஹே பிராமணர்களே, இனி நீங்கள்லாம் யாகங்கள் பண்ணவே கூடாது, நீங்கள் இனி தானங்கள்லாம் பண்ணவே கூடாது, ந எஷ்டவ்யம் ந தாத்தவ்யம் ந ஹோத்தவ்யம் அப்படிங்கிறான். இனி நீங்கள் அக்னியில் எந்த விதமான ஆகுதிகளும் கொடுக்கவே கூடாது, தேவர்களெல்லாம் ஆராதனை பண்ணவே கூடாது, இது என்னுடைய ஆட்சியில் நான் போடக்கூடிய நிபந்தனை அப்படின்னு எல்லா இடத்துலையும் போய் பேரி கோஷம் பண்ணுறான். உடனே இந்த ரிஷிகள்லாம் பார்க்குறா, வேணன் இப்படி ஒரு கெட்ட நடத்தையோட இத்தகைய காரியங்கள்லாம் பண்ணுறானே, ஜனங்களுக்கு எத்தகைய ஆபத்து ஏற்படுமோ இதனால் அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறா. அதனால அவர்கள்லாம் ஒரு இடத்துல கூடி அமர்ந்து அவர்கள்லாம் தங்களுக்குள்ளேயே பேசிக்கிறார்களாம். அடடா, இப்படி ஒரு ஆபத்து வந்துருட்டே ஜனங்களுக்கு, எப்படி அப்படின்னா 2 பக்கத்துலேருந்தும் ஆபத்து அப்படின்னு சொல்கிறாளாம். ஒரு பக்கம் திருடர்கள் கொள்ளக்காரர்கள் இவர்கள்லாம் ஆபத்து ஏற்படுத்துவா அப்படிங்கிறதுனால தான் இவனை ராஜாவாக ஆக்கினோம். இப்பொழுது இவனிடத்துலேருந்தே ஜனங்களுக்கு ஆபத்து ஏற்படும் போல இருக்கே, இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மரக்கட்டையில் எறும்புகள்லாம் இப்படி ஊறும் இல்லையா, அந்த மரக்கட்டையில் 2 பக்கமும் நம்ம நெருப்பு வச்சோம் அப்படின்னா அந்த எறும்பு எப்படி தவிக்கும், இப்படியும் இறங்க முடியாது அப்படியும் இறங்க முடியாது. அது மாதிரி இந்த ஜனங்களுக்கு இப்போ 2 பக்கத்துலேருந்தும் இப்படி ஆபத்து வந்துருட்டே அப்படின்னு கவலைப்படுறாளாம். வேணன் கொஞ்சம் கூட ராஜாவாக ஆகிறதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவன் தான். இருந்தாலும் நம்ம அவனை எதுக்காக ராஜாவாக ஆக்கினோம் அப்படின்னா, அராஜகம்ங்கிறது ஏற்பட்டுடக்கூடாது, ஜனங்கள்லாம் ராஜா இல்லாமல் தவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவனை ராஜாவாக ஆக்கினோம். ஆனால் இப்பொழுது அவனாலேயே ஜனங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து ஏற்படுறதே, அப்போ ஜனங்கள்லாம் எப்படி க்ஷேமமாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாளாம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நல்ல பாம்புக்கு பால் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா அது வளர்த்தவனுக்கே தானே ஆபத்தாக முடியும். அது மாதிரி இந்த சுனீதாவோட பிள்ளையான இந்த வேணன் இருக்கானே, அவன் சுபாவமாகவே ரொம்ப துஷ்டமானவன். அவனை ராஜாவாக ஆக்கினதில் திருப்பி இப்போ ஜனங்களுக்கே தான் ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு பேசிக்கிறான். அதனால் என்ன முடிவு பண்ணுறா அவர்கள்லாம் அப்படின்னா, அவனை கூட்டு அவனுக்கு நம்ம உபதேசம் பண்ணி அவனை திருத்த பார்ப்போம், அன்பான வார்த்தைகள்னால திருத்த பார்ப்போம். ஏன் அப்படின்னா அவனுடைய பாவம் நம்மளை ஒட்டிடக்கூடாது இல்லையா, ஏன்னா நம்ம தானே அவனை ராஜாவாக ஆக்கியிருக்கோம். அதனால நம்ம அவனை நல்ல வார்த்தைகள் சொல்லி திருத்த பார்க்கலாம். ஒரு கால் அவன் திருந்தலை அப்படின்னா நம்மளுடைய அந்த ஒரு தேஜஸ் இருக்கு இல்லையா, அக்னின்னு சொல்கிறோமே, அதனாலேயே நம்ம அவனை எரிச்சுடலாம். ஏன் அப்படின்னா அவன் ஏற்கனவே எரிக்கப்பட்டவன் தான்.
எப்படி எரிக்கப்பட்டவன் அப்படின்னா, லோகத்தில் எல்லாரோட சுடு சொல்லும் அவனை ஏற்கனவே எரிச்சாச்சு. அதனால் நம்ம சொல்லி திருத்த பார்ப்போம், அப்படி இல்லாட்டி நம்மளுடைய தேஜஸ் அப்படிங்கிற அந்த அக்னினால் அவனை எரிச்சுடலாம் அப்படின்னு தங்களுடைய கோபத்தை நன்னா உள்ளே அடக்கிண்டு வெளியில் அவனிடத்துல ரொம்ப அன்பான வார்த்தைகள்னால அவனிடத்துல பேசலாம் அப்படிங்கிறதுனால அவனை கூப்பிட்டு அவனிடத்துல பேசுகிறார்களாம். அவர்கள் சொல்கிறா, ஹே ராஜன், நாங்கள் உங்களிடத்துல இப்போ என்ன சொல்ல போகிறோமோ அதை தியானமாக கேளுங்கோ. உங்களுடைய ஆயுசு, தனம், பலம் அல்லது புகழ் இது எல்லாத்துக்கும் நன்மை தான் அதை பண்ணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் சொல்கிறத கேளுங்கோ அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, தர்மம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனானவன் அதை கடைப்பிடிச்சான் அப்படின்னா இந்த லோகத்தில் அவனோட வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமா மேல் லோகங்கள்லாம் சித்திக்கும், உயர்ந்த லோகங்கள்லாம் அவனுக்கு கிடைக்கும். அல்லது ஒருவனுக்கு ஆசையே இல்லை அப்படின்னா அது மோட்சத்தையே கூட தரக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த தர்மம் இருக்கே, உங்களுக்கு இப்பொழுது என்ன தர்மம் அப்படின்னா ஜனங்களெல்லாம் க்ஷேமமாக வச்சுக்கணும், அவர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய தர்மம். அந்த ஒரு தர்மத்தை நீங்கள் கைவிட்டுடாதீங்கோ அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நீங்கள் தர்மத்தை கை விட்டுட்டேள் அப்படின்னா உங்களுடைய அந்த ஒரு உயர்ந்த மகிமை இருக்கே, விபூதிகள், அதுலேருந்து நீங்கள் நழுவும்படியாக ஆயிடும். அதனால் அந்த தர்மத்தை கை விட்டுடாதீங்கோ. ஒரு ராஜாவானவன் தங்களுடைய பிரஜைகளை அப்படி திருடர்கள், கொள்ளக்காரர்கள் இவர்களிடத்துலேருந்தெல்லாம் நன்னா காப்பாற்றி, சாஸ்திரங்களில் எப்படி சொல்லியிருக்கோ அதுபோல் அவர்களிடத்துலேருந்தெல்லாம் வரியை வாங்கிண்டு அவர்களை நன்னா காப்பாற்றினான் அப்படின்னா அந்த ராஜா இந்த லோகத்துலேயும் க்ஷேமமாக சந்தோஷமாக இருப்பான், அவன் இறந்ததுக்கு அப்புறமா மேல் லோகங்கள்லையும் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு பகவான் எத்தகைய ஒரு ராஜா இடத்துல சந்தோஷப்படுவான் அப்படிங்கிறதையும் சொல்கிறா. இந்த லோகத்துக்கே ஈஸ்வரனாக எல்லாரையும் படைச்சு அவர்களை காக்கக்கூடிய பகவான் இருக்கானே, அவன் எத்தகைய ராஜா இடத்துல சந்தோஷப்படுறான் அப்படின்னா, எந்த ராஜாவுடைய ராஜ்யத்தில் பிரஜைகள்லாம் எப்பொழுதும் பகவானை ஆராதிக்கிறார்களோ அத்தகைய ராஜ்யத்தில் பகவான் சந்தோஷப்படுறான். எப்படி ஆராதிக்கிறா அப்படின்னா, தங்களுடைய ஸ்வதர்மங்களெல்லாம் நன்னா அனுஷ்டானம் பண்ணி வர்ணம், ஆசிரமம் அதற்கெல்லாம் ஏற்ற மாதிரி அவர்கள்லாம் திருடமாக அதெல்லாம் கடைப்பிடிச்சு யார் பகவானை எப்பொழுதும் சந்தோஷப்படுறாளோ அத்தகைய ராஜாவிடத்தில் பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படி பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான் அப்படின்னா அதுக்கப்புறமா கிடைக்காதது அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறா. ஏன்னா எல்லா தேவர்களுமே பகவான் இடத்துல தானே தங்களுடைய கர்மங்களெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறா. அத்தகைய பகவான் சந்தோஷப்பட்டுட்டார்னா உங்களுக்கு கிடைக்காததே எதுவுமே இல்லை. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப அனுகூலமாக நீங்கள் நடந்துக்கணும். அவர்கள் என்ன பண்ணுறா அப்படின்னா, உங்களுடைய க்ஷேமத்துக்காக தான் அவர்கள்லாம் தேவர்களை யாகங்கள் மூலமாகவும் யஜ்ஞங்கள் மூலமாகவும் பலவித தேவ காரியங்கள்லாம் பண்ணி விதவிதமான யாகங்கள் மூலமாக ஆராதிக்கிறாளே, அது எதற்காக அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய க்ஷேமத்துக்காக தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த தேவர்கள்லாம் அப்படி சந்தோஷப்பட்டுட்டா அப்படின்னா அவர்கள் எல்லாருமே பகவான் ஹரியினுடைய ஒரு அம்சம்தான். எப்படி சூரியனுடைய கிரணங்கள் போல தான் அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை நீங்கள் யாகம் பண்ணாத, தேவ காரியங்கள்லாம் பண்ணாத அப்படின்லாம் நீங்கள் தடுக்கக்கூடாது. அது உங்களுக்கும் க்ஷேமம் இல்லை, அந்த ஜனங்களுக்கும் க்ஷேமம் இல்லை. அதனால் அப்படி பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சாமமாக, அதாவது ரொம்ப அன்பான வார்த்தைகள்னால எடுத்து அவனுக்கு உபதேசம் பண்ணுறா. இத்தகைய அந்த ரிஷிகளுடைய உபதேசத்தோட இந்த 22வது ஸ்லோகத்தோட நம்ம இந்த செஷனில் நிறுத்திக்கலாம். அந்த முதல் ஸ்லோகத்திலேருந்து 22வது ஸ்லோகம் வரைக்கும் கற்றுண்டு அதற்கு மேலே வேணன் என்ன பதில் சொல்கிறான் அந்த ரிஷிகள் இடத்துல அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. सद्गुरुनाथ महाराज की जय. कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनम् व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्. जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो
यत्र त्रिसर्गो वृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। अथ चतुर्दशोऽध्यायः। मैत्रेय उवाच मैत्रेय उवाच भृग्वादयः ते मुनयो भृग्वादयस्ते मुनयो लोकानां क्षेमदर्शिनः गोप्तरि असति वै नृणां गोप्तर्यसति वै नृणां पश्यन्तः पशुसाम्यतां वीरमातरम् आहूय सुनीतां ब्रह्मवादिनः प्रकृति असम्मतं वेनम् अभ्यषिञ्चन् पतिं भुवः श्रुत्वा नृपासनगतं वेनम् अत्युग्रशासनं निलिल्युः दस्यवः सद्यः सर्पत्रस्ता इव आखवः स आरूढ नृपस्थान उन्नद्धो अष्टविभूतिभिः अवमेने महाभागान्
अवमेने महाभागान् स्तब्धः सम्भावितस्वतः स्तब्धः सम्भावितस्वतः स्तब्धः सम्भावितस्वतः एवं मदान्ध उत्सिक्तो एवं मदान्ध उत्सिक्तो एवं मदान्ध उत्सिक्तो निरङ्कुश इव द्विपः निरङ्कुश इव द्विपः निरङ्कुश इव द्विपः पर्यटन् रथम् आस्ताय पर्यटन् रथमास्थाय पर्यटन् रथमास्ताय कम्पयन् इव रोदसी कम्पयन् इव रोदसी कम्पयन् इव रोदसी न यष्टव्यं न दातव्यं न यष्टव्यं न दातव्यं न यष्टव्यं न दातव्यं न होतव्यं द्विजाः क्वचित् न होतव्यं द्विजाः क्वचित् न होतव्यं द्विजाः क्वचित् इति न्यवारयत् धर्मम् इति न्यवारयद्धर्मम् इति न्यवारयद्धर्मम् भेरीघोषेण सर्वशः भेरीघोषेण सर्वशः भेरीघोषेण सर्वशः वेनस्य अवेक्ष्य मुनयो वेनस्यावेक्ष्य मुनयो वेनस्यावेक्ष्य मुनयो दुर्वृत्तस्य विचेष्टितम् दुर्वृत्तस्य विचेष्टितं दुर्वृत्तस्य विचेष्टितं विमृश्य लोकव्यसनं विमृश्य लोकव्यसनं विमृश्य लोकव्यसनं कृपयोचुः स्म सत्रिणः कृपयोचुः स्म सत्रिणः कृपयोचुः स्म सत्रिणः अहो उभयतः प्राप्तम् अहो उभयतः प्राप्तम् अहो उभयतः प्राप्तम् लोकस्य व्यसनं महत् लोकस्य व्यसनं महत् लोकस्य व्यसनं महत् दारुणी उभयतो दीप्त दारुण्युभयतो दीप्त दारुण्युभयतो दीप्त इव तस्करपालयोः इव तस्करपालयोः इव तस्करपालयोः अराजकभयात् एष अराजकभयादेश अराजकभयादेश कृतो राजा अतदर्हणः कृतो राजा तदर्हणः कृतो राजा तदर्हणः ततोऽप्यासीत् भयं त्वद्य ततोऽप्यासीद् भयं त्वद्य ततोऽप्यासीद् भयं त्वद्य कथं स्यात् स्वस्ति देहिनां कथं स्यात् स्वस्ति देहिनां कथं स्यात् स्वस्ति देहिनाम् अहेरिव पयः पोषः अहेरिव पयः पोषः अहेरिव पयः पोषः पोषकस्यापि अनर्थभृत् पोषकस्याप्यनर्थभृत् पोषकस्याप्यनर्थभृत् वेनः प्रकृत्यैव खलः वेनः प्रकृत्यैव खलः वेनः प्रकृत्यैव खलः सुनीता गर्भसम्भवः सुनीता गर्भसम्भवः सुनीता गर्भसम्भवः निरूपितः प्रजापालः निरूपितः प्रजापालः निरूपितः प्रजापालः स जिघांसति वै प्रजाः स जिघांसति वै प्रजाः स जिघांसति वै प्रजाः तथापि सान्त्वयेम अमुम् तथापि सान्त्वयेमामुम् तथापि सान्त्वयेमामुम् नास्मान् तत्पातकं स्पृशेत् नास्मांस्तत्पातकं स्पृशेत् नास्मांस्तत्पातकं स्पृशेत् तद्विद्वद्भिः असद्वृत्तो तद्विद्वद्भिरसद्वृत्तो तद्विद्वद्भिरसद्वृत्तो वेनो अस्माभिः कृतो नृपः वेनोऽस्माभिः कृतो नृपः वेनोऽस्माभिः कृतो नृपः सान्त्वितो यदि नो वाचं सान्त्वितो यदि नो वाचं सान्त्वितो यदि नो वाचं न ग्रहीष्यति अधर्मकृत् न ग्रहीष्यत्यधर्मकृत्
न ग्रहीष्यत्यधर्मकृत् लोकधिक्कारसन्दग्धम् लोकधिक्कारसन्दग्धम् दहिष्यामः स्वतेजसा दहिष्यामः स्वतेजसा एवम् अध्यवसाय एवम् अध्यवसायैनम् मुनयो गूढमन्यवः उपव्रज्य उपव्रज्याब्रुवन्वेनम् सान्त्वयित्वा च सान्त्वयित्वा च सामभिः मुनय ऊचुः नृपवर्य निबोध एतत् यत्ते विज्ञापयाम भोः आयुः श्रीबलकीर्तीनां तव तात विवर्धनम् धर्म आचरितः पुंसां वाङ्मनः कायबुद्धिभिः लोकान् विशोकान् वितरति अथ आनन्त्यम् असङ्गिनाम् सते मा विनशेद्वीर प्रजानां क्षेमलक्षणः यस्मिन् विनष्टे नृपतिः ऐश्वर्याद् अवरोहति राजन् असाधु अमात्येभ्यः चोरादिभ्यः प्रजानृपः रक्षन् यथा बलिं गृह्णन् इह प्रेत्य च मोदते यस्य राष्ट्रे पुरे चैव भगवान् यज्ञपूरुषः युज्यते स्वेन धर्मेण जनैः वर्णाश्रमान्वितैः तस्य राज्ञो महाभाग भगवान् भूतभावनः परितुष्यति विश्वात्मा तिष्ठतो निजशासने तस्मिन् स्तुष्टे किम् अप्राप्यम् जगताम् ईश्वरेश्वरे लोकाः सपाला हि एतस्मै
लोकाः सपालाह्येतस्मै हरन्ति बलिम् आदृताः हरन्ति बलिमादृताः हरन्ति बलिमादृताः तं सर्वलोक अमर यज्ञसंग्रहं तं सर्वलोकामरयज्ञसंग्रहं तं सर्वलोकामरयज्ञसंग्रहं त्रयीमयं द्रव्यमयं तपोमयं त्रयीमयं द्रव्यमयं तपोमयं त्रयीमयं द्रव्यमयं तपोमयं यज्ञैः विचित्रैः यजतो भवायते यज्ञैर्विचित्रैर्यजतो भवायते यज्ञैर्विचित्रैर्यजतो भवायते राजन् स्वदेशान् अनुरोद्धुम् अर्हसि राजन् स्वदेशान् अनुरोद्धुमर्हसि राजन् स्वदेशान् अनुरोद्धुमर्हसि यज्ञेन युष्मद्विषये द्विजातिभिः यज्ञेन युष्मद्विषये द्विजातिभिः यज्ञेन युष्मद्विषये द्विजातिभिः वितायमानेन सुराः कलाहरेः वितायमानेन सुराः कलाहरेः वितायमानेन सुराः कलाहरेः स्विष्टाः सुतुष्टाः प्रदिशन्ति वाञ्छितं स्विष्टाः सुतुष्टाः प्रदिशन्ति वाञ्छितं स्विष्टाः सुतुष्टाः प्रदिशन्ति वाञ्छितं तद्हेलनं नार्हसि वीरचेष्टितुं तद्हेलनं नार्हसि वीरचेष्टितुं तद्हेलनं नार्हसि वीरचेष्टितुं இந்த முதல் 22 ஸ்லோகங்களை சேர்ந்து படிக்கலாம். The first 22 shlokas. मैत्रेय उवाच भृग्वादयस्ते मुनयो लोकानां क्षेमदर्शिनः गोप्तर्यसति वैनृणां पश्यन्तः पशुसाम्यतां वीरमातरमाहूय सुनीतां ब्रह्मवादिनः प्रकृत्य सम्मतं वेनम् अभ्यषिञ्चन् पतिं भुवः श्रुत्वा नृपासनगतं वेनम् अत्युग्रशासनं निलिल्युर्दस्य वः सद्यः सर्पत्रस्ता इवाखवः सारूढनृपस्थान उन्नद्धोष्टविभूतिभिः अवमेने महाभागान् स्तब्धः सम्भावितः स्वतः एवं मदान्ध उत्सिक्तो निरङ्कुश इव द्विपः पर्यटन् रथमास्थाय कम्पयन्निव रोदसी न यष्टव्यं न दातव्यं न होतव्यं द्विजाः क्वचित् इति न्यवारयद्धर्मं भेरीघोषेण सर्वशः वेनस्यावेक्ष्य मुनयो दुर्वृत्तस्य विचेष्टितं विमृश्य लोकव्यसनं कृपयोचुस्म सत्रिणः अहो उभयतः प्राप्तं लोकस्य व्यसनं महत् दारुण्युभयतो दीप्त इव तस्करपालयोः अराजकभयादेश कृतो राजा तदर्हणः ततोऽप्यासीद्भयं त्वद्य कथं स्यात् स्वस्ति देहिनाम् अहेरिव पयः पोषः पोषकस्याप्यनर्थभृत् वेनः प्रकृत्यैव खलः सुनीता गर्भसम्भवः निरूपितः प्रजापालः स जिघांसति वै प्रजाः तथापि सान्त्वये मामुं नास्मांस्तत्पातकं स्पृशेत् तद्विद्वद्भिरसद्वृत्तो वेनोऽस्माभिः कृतो नृपः सान्त्वितो यदि नो वाचं न ग्रहीष्यत्यधर्मकृत् लोकधिक्कारसन्दग्धं दहिष्यामः स्वतेजसा एवम् अध्यवसायैनं मुनयो गूढमन्यवः उपव्रज्याब्रुवन्वेनं सान्त्वयित्वा च सामभिः मुनयवूचुः नृपवर्य निबोधैतत् यत्ते विज्ञापयाम भोः आयुश्रीबलकीर्तीनां
तव तात विवर्धनम् धर्म आचरितः पुंसां वाङ्मनः काय बुद्धिभिः लोकान् विशोकान् वितरति अथानन्त्यम् असङ्गिनां सते मा विनशेद्वीर प्रजानां क्षेमलक्षणः यस्मिन् विनष्टे नृपतिः ऐश्वर्याद् अवरोहति राजन् असाध्वमात्येभ्यः चोरादिभ्यः प्रजान् नृपः रक्षन् यथा बलिं गृह्णन् इह प्रेत्य च मोदते यस्य राष्ट्रे पुरे चैव भगवान् यज्ञपूरुषः युज्यते स्वेन धर्मेण जनैर्वर्णाश्रमान्वितैः तस्य राज्ञो महाभाग भगवान् भूतभावनः परितुष्यति विश्वात्मा तिष्ठतो निजशासने तस्मिन् स्तुष्टे किमप्राप्यं जगताम् ईश्वरेश्वरे लोकाः सपाला ह्येतस्मै हरन्ति बलिमादृताः तं सर्वलोकामरयज्ञसङ्ग्रहं त्रयीमयं द्रव्यमयं तपोमयं यज्ञैः विचित्रैर्यजतो भवायते राजन् स्वदेशान् अनुरोद्धुमर्हसि यज्ञेन युष्मद्विषये द्विजातिभिः विदायमानेन सुराः कलाहरेः स्विष्टाः सुदुष्टाः प्रदिशन्ति वाञ्छितं तद्हेलनं नार्हसि वीरचेष्टितुं श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय. இந்த செஷன் நம்ம படித்த ராகம் செஞ்சுருட்டி. அடுத்த செஷனில் இந்த அத்தியாயத்தோட அடுத்த பாதியை கற்றுக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavatam Mahapurana. And now in the 4th skanda, we learned 13 chapters. Today we are learning the 14th chapter. So in the 13th chapter, we saw that Anga Maharaja left the kingdom and went to the forest. He absconded completely because he was totally disgusted with his son Vena. And all the citizens and ministers, they were unable to find their king. And so with a very heavy heart, they went and conveyed this to all the sages. And so now in the 14th chapter, Maitreya Maharishi continues the story. He says, all the rishis like Bhrigu and others who were always interested in the welfare of all the people, they were worried that now Anga Maharaja was absconding. And so they saw that in the absence of the king, people started behaving like animals without any control. And so the sages called for Sunita, that is Vena's mother. They asked her to bring Vena and they coronated Vena as the king, though all the ministers and all the citizens did not approve of this, but they had to make him the king because the land was without a king now. But one good thing happened by coronating Vena as the king. That is, as soon as all the thieves and dacoits, they came to know that Vena, who was a tyrant, has become the king, they all ran and hid themselves because they were all afraid of him because he was such a wicked person. And he gives an example like how all the rats, they go and hide themselves being afraid of the snakes, he says. And Vena, he was already very arrogant and self-conceited in nature. And now that he mounted the throne and had become the king, he became very, very puffed up with pride that the glory of all the devas was residing within himself. And so, by virtue of being the king and being puffed up with so much of pride, what he did was, he started insulting and humiliating all the noble personalities. So, being blinded with such intoxication of power and pride, like how an intoxicated elephant cannot be controlled in the absence of a goad, so also he mounted onto his chariot and started moving about everywhere in the world, making the earth and the heavens tremble. And wherever he went, he started announcing to all the people with the beat of a drum by telling them, "O priests, na yashtavyam, na datavyam, na hotavyam dvijaha kuchit." He said, you shall not do any sacrifices from now on. You shall not bestow gifts on anybody. You shall not pour any oblations into the sacred fire under any circumstances. This is my order. And all the sages, they were all shocked to observe all these evil ways of Vena.
and they were very worried about the calamity that would befall all the people very soon, and so they all gathered as an assembly in one place and started discussing among themselves. They all said, "Alas, a terrible calamity has befallen all the people from both sides. One side is from these dacoits, the criminals and robbers and so on, and now from the other side it is from Vena himself, whom we have made the king. And it is like how the ants moving on a wooden stick would be confronted with danger from both sides if the wooden piece is set to fire on both ends, isn't it? So also these people are befallen with calamity from both sides. And now, though Vena was not eligible to become a king at all, we made him the king only because we were afraid of anarchy or arajaka. But what has happened is, now he himself has become a source of terror to all the people. So how can the people live in safety and be at peace? And so just as how nourishing a serpent becomes a source of danger to the person who does that itself, here also we have appointed Vena as the king, but he himself has become a source of terror to all the people. He is trying to destroy all the people. So what the rishis decided was, let us try to advise him with calm and soothing words, because his sins must not affect us, because it is us who have made him the king. So let us try to advise him, and in case he doesn't listen to our advice, then we shall burn him with our spiritual fire, because the king is already burnt by the censure of all the people in this world. So if he doesn't listen to our advice, then we shall burn him with our spiritual fire. So the sages decided in this manner. They concealed their anger and called Vena. They approached Vena and spoke to him in very calm and soothing words. They said, "O king, please listen to what we have to tell you now, because it is very conducive to your Ayuhu Shri Bala Kirtinam." They said it is very conducive to your longevity, your wealth, your power and fame. So please listen to what we have to say. And they said that dharma or righteousness, it is such that when it is practiced by men through their mind, body, speech and intellect, it confers higher worlds after their death. And if they are not having any desires, it confers even liberation. And may that path of dharma, which consists in protecting all the people for you, be given up by you. Because if you give up dharma, then you have to fall from your glory, your mahima and all that. And so by protecting all the people from all the dacoits, the robbers and criminals, and also by levying tax from them as laid in the scriptures and protecting them by giving them all the necessities, a king lives very happily in this world and also hereafter, they said. And Bhagavan, the protector of this entire world, is pleased with such a king in whose kingdom all the people worship Bhagavan by being very dedicated to their dharma, those who practice their swadharma very well, and also their varnas and ashramas as laid down in the scriptures. And if all the people in one kingdom practice all this dharma very well and please Bhagavan, then Bhagavan is pleased with that king. And if Bhagavan himself is pleased, then what is there in this world that a person cannot attain? Because even all the gods, they offer all their karmas only to Bhagavan, they offer their tributes only to Bhagavan. So what you must do is, O king, you must behave in a very conducive manner to all the citizens in your kingdom, because all your citizens are always doing yagas and various religious activities to propitiate the gods only for your welfare. And so that being the case, all the gods, when they are pleased, because they are all the rays of Lord Hari, they are going to shower you with all the choicest blessings. And so you should not stop all your people from doing such sacrifices or such religious activities, because it is not good for you or for the people of your kingdom. So take this all into consideration and please act accordingly. So with this advice of the sages, we shall conclude this session with the 22nd shloka. And further, let us see in the next session how Vena replies to all the sages. Radhe Radhe.